முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர் கும்பகர்ணன் ஆவார். அசுர குலத்தை சேர்ந்த இவர் இலங்கை அரசனான ராவணனின் கடைசி தம்பி ஆவார். மிகப்பெரிய ராட்சச அளவிலான உடலையும் பெரிய கண்கள், பெரிய மீசை என்று பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இவர் காட்டப்படுகிறார். கும்பகர்ணன் ஒரு வருடத்தில் 6 மாதங்கள் தூங்கிக் கொண்டே இருப்பார். இதற்கு காரணம் இந்திரனின் சூழ்ச்சியே ஆகும். தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு கும்பகர்ணனின் புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் கண்டு பொறாமையும் பயமும் இருந்தது. எனவே கும்பகர்ணனை பழிவாங்க தக்க நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தான். ஒரு தடவை கும்பகர்ணன் பிரம்மாவை நோக்கி ஒரு பெரிய வேள்வியையும் தவத்தையும் செய்தார். கும்பகர்ணனின் யாகத்தை கண்டு மகிழ்ந்த பிரம்மன் கும்பகர்ணனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். பிரம்மாவிடம் வரத்தை கேட்க வேண்டிய நேரம் வந்தபோது கும்பகர்ணனின் நாக்கை இந்திரனின் வேண்டுகோளின் பேரில் சரஸ்வதி கட்டினார். இதன் காரணமாக இந்திராசனம், அதாவது